ரிச்சர்ட் ஒரு பெரிய பணக்காரர். அவருக்கு பழங்காலத்து புகழ்மிக்க ஓவியங்களை வாங்கி சேகரிப்பது பொழுதுபோக்கு. ஒரு மியூசியத்துல வைக்கிற அளவுக்கு அவர் நிறைய ஓவியங்களை வச்சிருந்தாரு. ஒவ்வொரு ஓவியமா பார்த்து பரவசப்படுவாரு. அவருக்கு ஒரே மகன். அவன் நாட்டுக்காக உழைக்க ஆசைப்பட்டான். அதனால அவன் பட்டாளத்துல சேர்ந்தான். ஒரு வருஷம் கழிச்சு அவன் போர்ல இறந்ததா ரிச்சர்டுக்கு தகவல் வந்துச்சு. மகனோட உடலை கூட பார்க்க முடியலையேன்னு ரிச்சர்ட் அழுது புலம்புனாரு. ஒரு வாரம் கழிச்சு அவரோட மகனோட பட்டாளத்துல பணிபுரிஞ்ச அவனோட நண்பன் ரிச்சர்ட பார்க்க வந்தான். ரிச்சர்டோட மகன் போர்ல செஞ்ச வீர தீர செயல்களெல்லாம் சொல்லிட்டு அவனை வச்சு தான் வரைஞ்ச ஓவியத்தையும் அவருக்கு பரிசா கொடுத்துட்டு போனான். அது ஒரு சிறந்த ஓவியமா இல்லாட்டினாலும் அதை பார்க்கும்போதெல்லாம் ரிச்சர்டுக்கு தன்னோட மகனை பார்க்கறது மாதிரி இருந்துச்சு. அந்த படத்தை பார்த்து பார்த்து மகன் இல்லாத குறைய தீர்த்துக்கிட்டாரு. கொஞ்ச வருஷம் கழிச்சு அவரும் இறந்துட்டாரு. அவர் ஓவியங்கள் எல்லாம் ஏலத்துக்கு வந்துச்சு. கலை ஆர்வம் உள்ளவங்க நிறைய பேர் வந்தாங்க. முதல்ல அவருடைய பையனோட ஓவியத்தை ஏலம் போட்டாங்க. அதை ஏலத்துல எடுக்க யாருமே முன் வரல. கடைசியா ரிச்சர்ட் வீட்டுக்கு பக்கத்துல உள்ள ஒரு தாத்தா ரிச்சர்டோட மகனை ரொம்ப நேசிச்சதுனால அதை 100 ரூபாய் கொடுத்து வாங்கினாரு. அவருக்கே எல்லா விலை உயர்ந்த ஓவியங்களையும் கொடுத்துட்டு ஏலம் முடிஞ்சிட்டுதுன்னு சொல்லிட்டாங்க. என் பையனோட ஓவியத்தை யார் வாங்குறாங்களோ அவங்களுக்குத்தான் எல்லா ஓவியங்களையும் கொடுக்கணும்னு உயில் எழுதி வச்சிருந்தாரு ரிச்சர்ட். பல ஊர்கள்ல இருந்து வந்த செல்வந்தர்கள் எல்லாரும் ஏமாற்றத்தோட ஊர் திரும்பினாங்க. நாமும் பிதாவாகிய தேவன் அனுப்பி அவருடைய குமாரனாகிய இயேசுவ முழு மனசோட நம்ம சொந்த ரட்சகரா ஏத்துக்கிடணும். அப்போதான் நமக்கு இந்த வாழ்க்கையிலும் ஆசீர்வாதம் இருக்கும், நித்திய வாழ்க்கையின் நிச்சயமும் இருக்கும். இல்லாட்டி அந்த செல்வந்தர்கள் மாதிரி நாமும் ஏமாந்து போக வேண்டியதுதான். என்ன, நீங்க ஏமாற மாட்டீங்க தானே?